தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கோவை மாவட்டம் சூலூரில் கோழிப்பண்ணை உரிமையாளர்களை கைது செய்ததற்கு கண்டனம் தெரிவித்து போராட்டம் நடைபெற்று வருகிறது. காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தப்பட்டு வருகிறது. சுல்தான்பேட்டை காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு கோழிப்பண்ணை உரிமையாளர்கள் போராட்டத்தை நடத்தி வருகின்றனர். இது குறித்தான அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். கோழி வளர்ப்பு கூலியை உயர்த்தி வழங்க கோரி கோழிப்பண்ணை உரிமையாளர்கள் 3 நாட்களாக வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கோவை மாவட்டம் சூலூரில் கோழிப்பண்ணை உரிமையாளர்களை கைது செய்ததற்கு கண்டனம் தெரிவித்து போராட்டம் நடைபெற்று வருகிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் கார்த்திக் இணைப்பில் இணைகிறார். கார்த்திக், வணக்கம். இது குறித்தான முழு தகவல்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். வளர்ப்பு கோழிகளுக்கு கூலியை உயர்த்த கோரி போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய கறிக்கோழி பண்ணையாளர்கள் 4 பேரை நள்ளிரவில் போலீசார் கைது செய்ததை கண்டித்து 200க்கும் மேற்பட்ட விவசாயிகள் சுல்தான்பேட்டை காவல் நிலையத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பான சூழலானது நிலவியது. கோவை மாவட்டம் சூலூர் அடுத்த சுல்தான்பேட்டை, பல்லடம், கிணத்துக்கடவு ஆகிய பகுதிகளில் ஆயிரக்கணக்கான கறிக்கோழி பண்ணைகள் இருக்கின்றன. விவசாயிகள் தனியார் நிறுவனங்களின் ஒப்பந்த அடிப்படையில் குஞ்சுகளை பெற்று வளர்த்து வருகிறார்கள். இதற்காக வழங்கப்பட்டு வரும் கூலியை உயர்த்தி வழங்க வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கையை முன்வைத்து கடந்த 3 நாட்களாக பண்ணையாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த நிலையில் நேற்று இரவு செஞ்சேரி பிரிவு பகுதியில் ஈச்சர் வாகனம் ஒன்றில் கோழி குஞ்சுகள் ஏற்றி வரப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் போராட்டத்தை மீறி குஞ்சுகள் கொண்டு வரப்பட்டதை கண்டித்து விவசாயிகள் அந்த வாகனத்தை மறித்து கேள்வி எழுப்பினார்கள். அப்போது குறிப்பிட்ட விவசாயி தான் குஞ்சுகளை ஆர்டர் செய்யவில்லை என தெரிவித்ததால் ஆத்திரமடைந்த விவசாயிகள் அந்த வாகனத்தை சிறைப்பிடித்திருக்கிறார்கள். இந்த தகவலின் பேரில் அங்கு வந்த டிஎஸ்பி, கருமத்தம்பட்டி டிஎஸ்பி கரிகால் பாரி தலைமையிலான போலீசார் விவசாயிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தி அங்கிருந்து அவர்களை கலந்து போக செய்திருக்கிறார்கள். இந்த நிலையில் இன்று அதிகாலை வேளையில் தாசநாயக்கன்பாளையம் மற்றும் செஞ்சேரி பிரிவு பகுதிகளில் வீடுகளில் உறங்கிக் கொண்டிருந்த 4 விவசாயிகளை சுல்தான்பேட்டை போலீசார் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள். அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய போவதாக தகவல் பரவியதை தொடர்ந்து சுல்தான்பேட்டை சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட பண்ணையாளர்கள் மற்றும் விவசாயிகள் இன்று சுல்தான்பேட்டை காவல் நிலையத்தை முற்றுகையிட்டிருக்கிறார்கள். தற்போது அவர்கள் நிபந்தனையின்றி விடுவிக்க கோரி அங்கு அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் காவல் நிலைய வளாகத்தில் ஒரு பரபரப்பான சூழல் நிலவியது. அதனை மீறி தற்போது 5 விவசாயிகள் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் மீது பொது சொத்துக்கு சேதம் விளைவித்தல் உள்ளிட்ட 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த சுல்தான்பேட்டை காவல் நிலையத்தை முற்றுகையிட்ட விவசாயிகள் அனைவரையுமே கைது செய்து அருகில் இருக்கக்கூடிய தனியார் திருமண மண்டபத்தில் தற்போது போலீசார் அடைத்து வைத்திருக்கிறார்கள். இந்த விவசாயிகளுடைய இந்த முற்றுகை போராட்டம் காரணமாக சுல்தான்பேட்டை சுற்றுவட்டார பகுதிகளில் ஒரு பரபரப்பான சூழல் நிலவி வருகிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கார்த்திக்.